வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முருகானந்தம். என்னோட யூடியூப் சேனல் எம்என்பி வில்லேஜ் ட்ரேடர். ரொம்ப நன்றி நண்பர்களே, நீங்கள் இந்த சேனலை கொடுத்துக்கிட்டு வர ஆதரவுக்கு. நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு உண்டான ஆர்வத்தை எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு நண்பர்களே. நம்மளோட எம்என்பி வில்லேஜ் ட்ரேடர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் உருவாக்குனதோட நோக்கமே உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பங்குச்சந்தையில் நடக்கிற விஷயங்களை உள்ளது உள்ளபடியே மக்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டது தான் நம்மளுடைய யூடியூப் சேனல். ஸோ அதன் அடிப்படையில் தான் பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை நம்மளுடைய யூடியூப் சேனலில் நம்ம போட்டிருக்கிற வீடியோவில் பேசிக்கான விஷயத்துலேருந்து அட்வான்ஸான விஷயங்கள் வரைக்குமே நாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ நம்மளுடைய சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்களாக இருந்தால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம போட்டிருக்க எல்லா வீடியோவுமே பிகினிங்லேருந்து பார்த்துட்டு உங்களுக்கான கருத்துக்களை உங்களுடைய கமெண்ட்டை பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நண்பர்களே. நம்மளுடைய வீடியோவோட கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கிற பட்சத்தில் நம்மளோட சேனலை உங்களோட நண்பர்களுக்கும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் நண்பர்களே. ஸோ நம்மளோட ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலில் பங்குச்சந்தையில் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ட்ரேடிங்கில் F&O ட்ரேடிங்கில் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா நீங்கள் என்னென்ன டிசிப்ளினை ஃபாலோ பண்ணணும். ஸோ நீங்கள் ஆப்ஷன் பையராக இருக்கணுமா, ஆப்ஷன் செல்லராக இருக்கணுமா, ஸோ ஆப்ஷன் பையிங்க்கும் ஆப்ஷன் செல்லிங்க்கும் உண்டான என்ன வின்னிங் ப்ராபபிலிட்டி அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி இருந்துமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா ஸோ திரும்ப அந்த ஆப்ஷன் பையிங்குள்ளாரையே போயிட்டு ஸோ எந்த வித ஒரு டிசிப்ளினுமே ஃபாலோ பண்ணாமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திரும்ப பணத்தை இழந்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம கால் பண்ணி பேசும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சார் நீங்கள் சொன்னதை நான் கேட்கல, நான் எப்படியாவது போயிட்டு ஆப்ஷன் பையிங்கில் பணத்தை சம்பாதிச்சிடலாம்னு சொல்லிட்டு ரொம்ப டிசிப்ளினாக தான் சார் உட்காந்து ட்ரேட் பண்ணுறேன், அப்படியுமே நிறைய பணத்தை நான் இழந்துட்டேன் சார், இப்போ நான் மறுபடியும் ஆப்ஷன் செல்லிங்க்கு வரப்போகிறேன் சார் அப்படிங்கிறாங்க. நண்பர்களே, ஒரே ஒரு விஷயத்தை நான் திரும்ப சொல்கிறேன், பங்குச்சந்தையில் பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியெல்லாம் கிடையாது, ரொம்ப கடினம். அதை சரியாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பணம் சம்பாதிக்கக்கூடிய இடம் எங்கேயுமே கிடையாது. நீங்கள் சரியாக புரிஞ்சிக்காமல் இந்த பங்குச்சந்தையில் பயணம் பண்ணுறீங்க, நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எத்தனை கோடி ரூபாய் பணம் வச்சுருந்தாலும் அந்த பணத்தை இந்த பங்குச்சந்தை கண்ணிமைக்க நேரத்தில் என்ன பண்ணும் அப்படின்னா உருவிட்டு உங்களை அனுப்பிடும். ஸோ உங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கும். ஸோ உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையுமே உங்களுக்கு பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. உங்களை யார் ஒருத்தருக்கு பங்குச்சந்தையை கற்றுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் இல்லையோ, அதனுடைய புரிதல் இல்லையோ, அவங்க யாருமே ட்ரேடிங் பக்கம் வராதிங்க. ஓகேங்களா? ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி போயிடுங்க, அது டிஃப்ரெண்ட் சாப்டர். ஓகேங்களா? ஸோ ட்ரேடிங் அப்படின்னு வந்துட்டீங்க அப்படின்னாவே பங்குச்சந்தையோட பேசிக்கான விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சிக்கணும். டிசிப்ளின் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். நீங்கள் ஆப்ஷன் பையராகவே இருந்தால் கூட அதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பையருக்கும் ஆப்ஷன் செல்லிங்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஆப்ஷன் செல் பண்ணுறவங்களுக்கு 10% நாலேஜ் இருந்தாவே போதும் பங்குச்சந்தையை பற்றினா. ஆனால் ஆப்ஷன் பை பண்ணுறவங்களுக்கு 100% நாலேஜ் இருக்கணும். ஏன் அப்படின்னா மணி மேனேஜ்மெண்ட் தெரியணும், பொசிஷன் சைஸ் தெரியணும், ஸோ ரொம்ப ஸ்பீடாக இருக்கணும், ஸோ சைக்காலஜியை ஹேண்டில் பண்ண தெரியணும். ஸோ இது எதுவுமே தெரியல அப்படின்னா குத்து மதிப்பாக என்றைக்காவது ஒரு நாள் ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் நீங்கள் பெரிய ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவுமே பார்த்தோன்னா இந்த பங்குச்சந்தையோட எழுதப்படாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, புதுசாக இந்த பங்குச்சந்தைக்கு வரவங்களுக்கு இந்த பங்குச்சந்தை ப்ராஃபிட்டை தான் கொடுக்கும். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு பங்குச்சந்தைக்கு வரும்பொழுது பங்குச்சந்தையை பற்றின ஒரு ஃபெயரே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு குழந்தைகிட்ட போயிட்டு ஒரு பாம்பு நிற்குது அப்படின்னா அந்த பாம்போட பயம் என்ன, அதனோட கேரக்டர் என்ன தெரியாத பட்சத்தில் அந்த குழந்தை அந்த பாம்பு கூட விளையாட தான் செய்யும். ஏன் ஈவன் ஒரு சிங்கம்புலியே நின்னாலுமே அதனுடைய அக்ரெசிவ்னஸ்ஸு அதனுடைய நேச்சர் தெரியாதப்ப என்ன பண்ணும் அப்படின்னா அது சாதாரணமாக போய் அது கூட விளையாட தான் செய்யும். ஆனால் அதனோட நேச்சர் ஒரு முறை தெரிஞ்சிருச்சுன்னா அந்த குழந்தை அதுக்கிட்ட போகவே போகாது. கிட்டத்தட்ட பங்குச்சந்தைக்கு வரவங்களும் அப்படி தான். பங்குச்சந்தையோட கேரக்டர் என்ன, அது என்ன பண்ணும் அப்படிங்கிற விஷயம் தெரியாத வரைக்கும் அவங்க பங்குச்சந்தையை பார்த்து பயப்பட மாட்டாங்க. எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கிறதுன்னு தெரியாது. இஷ்டத்துக்கும் 500 குவான்டிட்டி, 1000 குவான்டிட்டி, 2000 குவான்டிட்டின்னு சொல்லிட்டு ஆப்ஷனை பை பண்ணுவாங்க. அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா அட் த மணி, இந்த மணி, ஓடிஎம், ஏடிஎம் எதுவுமே தெரியாது. எங்கேயா போய் ₹10 ₹20 இருக்கிற ப்ரீமியத்தை போய் பை பண்ணி வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. குத்து மதிப்பாக ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் ஒரு பெரிய ப்ராஃபிட்டை கொடுத்துரும். முதல்ல எக்ஸ்பைரினா என்னன்னு கூட தெரியாத மக்கள் பெரிய பணம்லாம் ப்ராஃபிட்லாம் பண்ணவங்களாம் இருக்காங்க இந்த பங்குச்சந்தையில். அது என்ன நடக்கும் அப்படின்னா, ஏன் அந்த பணம் வந்துச்சு அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளாகவே அந்த வந்த பணத்தையும் சரி பாக்கெட் அந்த பணத்தையும் சேர்த்து உருவிட்டு பங்குச்சந்தை அனுப்பிடும். ஸோ இதுதான் ஆப்ஷன் பையிங். ஸோ அதனால் ஆப்ஷன் பையிங்கும் ஆப்ஷன் செல்லிங்கும் ஏன் ஆப்ஷன் செல்லிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, ஆப்ஷன் செல்லிங்கு நிறைய பணம் வேணும் அப்படிங்கிறதுனால நீங்களாம் நினச்சாலும் 1000 குவான்டிட்டி, 2000 குவான்டிட்டி, 5000 குவான்டிட்டிலாம் உங்களால் வாங்க முடியாது.
நீங்கள் ₹10 பிரீமியத்தை செல் பண்ணாலும் சரி, ₹100 பிரீமியத்தை செல் பண்ணாலும் சரி, ₹200 பிரீமியத்தை செல் பண்ணாலும் சரி, கிட்டத்தட்ட அது எடுக்க போகிற மார்ஜின் வந்து அதிகமாக தான் இருக்கும். இப்போ ஒரு பேங்க் நிஃப்டியை செல் பண்ண போகிறீங்க, நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி நான் எக்ஸ்பைரி டே ஸ்ட்ராட்டஜி செல் பண்ண போகிறீங்க குவான் மேலே மூலியமா அப்படின்னாக்கா குறைஞ்சபட்சம் ₹4.5 லட்சம் கேபிட்டல் வேணும். வித் எட்ஜ் இல்லாமல் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னு கால்குலேட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ₹10 லட்சம் உங்களுக்கு கேபிட்டல் வேணும். ஸோ இதே நிஃப்டியை வந்து வித் எட்ஜோட பண்ண போகிறீங்கன்னா 1.5 lakhs 2 lakhs தேவைப்படும். இதே வித் எட்ஜ் இல்லாமல் பண்ண போகிறீங்கன்னா ₹4.5 லட்சம் தேவைப்படும். அப்போ ஒரு லாட்டு செல் பண்ணுறதுக்கே உங்களுக்கு 4 லட்சம் 4.5 லட்சம் கேட்குறப்போ நீங்களா நினச்சா கூட வந்து பார்த்தீங்கன்னா 1000 குவான்டிட்டி 2000 குவான்டிட்டி செல் பண்ண மாட்டீங்க. ஸோ மினிமம் குவான்டிட்டியாக செல் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராஃபிட் வரும்போதும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும், லாஸ் வரும்போதும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். அதனால தான் அதுவும் இல்லாமல் இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கோட கான்செப்டே என்ன அப்படின்னாக்கா, ஒரு எக்ஸ்பைரி டேட்டுன்னு ஒன்று இருக்க போது அந்த எக்ஸ்பைரி டேட்டை நெருங்கிறதுக்கு அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த அட் த மணியும் அவுட் ஆஃப் த மணியும் ஜீரோ பண்ணணும். இந்த டைம் வேல்யூன்னு ஒன்று இருக்கும், இன்ட்ரென்சிக் வேல்யூ, எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே முதல்ல கற்றுக்குவாங்க, படிங்க, தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அட் த மணி அவுட் ஆஃப் த மணியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ தான் ஆகும். ஒன்லி இன்ட்ரென்சிக் வேல்யூ மட்டும்தான் எக்ஸ்பைரி அன்னைக்கோட எண்டில் மார்க்கெட்டில் இருக்கும். மீதி நாளில் இருக்கிற ப்ரீமியம் நிறைய நண்பர்களுக்கு தெரியறது கிடையாது. எக்ஸ்பைரி இன்னைக்கு அடுத்த நாள் எக்ஸ்பைரி ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, புது எக்ஸ்பைரி ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, வீக்லி எக்ஸ்பைரி முதல் நாள் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் அதிகமாக இருக்கும், அடுத்த நாள் ப்ரீமியம் குறைஞ்சிக்கிட்டே போகும். அது ஏன்னு கூட தெரியாத நண்பர்கள் இன்னைக்கு ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. பங்குச்சந்தையை நீங்கள் முறையாக கற்றுக்காமல் அதை பற்றின கான்செப்ட் தெரியாமல் நீங்கள் ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியாது. அது நீங்கள் யாருக்கிட்ட கோர்ஸ் வாங்கி படித்தாலும் சரி, ஓகேங்களா. கோர்சஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஒரு கைடு, அவ்வளோதான். ஜஸ்ட் ஒரு டாட் வைப்பாங்க, அந்த டாட்டை வந்து கனெக்ட் பண்ணி நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணுமே தவிர இன்டெப்த்தாக நிறைய நண்பர் மேலே எனக்கு வருத்தம் இருக்குது. நீங்கள் நம்மளோட ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி கோர்சஸ் வாங்கின நண்பர்கள், குவான்மேன் மூலியமாக ஆல்கோ பண்ணிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு குவான்மேனை எப்படி லாகின் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் தெரியல, ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் நிறைய நண்பர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்னொரு விஷயத்தை முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரூல் பேஸ்டு ட்ரேடர் அப்படின்னு வந்துட்டீங்க அப்படின்னா, ஒரு சிஸ்டம் பேஸ்டு ட்ரேடர்னு வந்துட்டீங்க அப்படின்னா அந்த சிஸ்டத்தை 100% பிலீவ் பண்ணணும். எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மேனுவலாக ட்ரேட் பண்ணுற மாதிரி ப்ராஃபிட் போகும்போது எப்படி சார் அந்த ப்ராஃபிட்டை கட் பண்ணுறது, லாஸ் போகும்போது விட்டு வேடிக்கை பார்க்க வேண்டியது, ப்ராஃபிட் போகும்போது கட் பண்ணுறது. ஏன் நீங்கள் ப்ராஃபிட் போகிறப்ப கட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? குவான்மேனில் நம்ம ஆல்கோ மூலயமா ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நீங்கள் எதையுமே பண்ணலை. சரியான டயத்துக்கு ஆல்கோ தான் ட்ரேட் எடுக்குது, சரியான ஸ்டாப் லாஸை ஆல்கோ தான் போடுது, சரியான இடத்துல அதுதான் எக்ஸிட் பண்ண போகுது. அது ப்ராஃபிட் பண்ணுது லாஸ் பண்ணுது, உங்களுக்கு என்ன கவலை இருக்குது? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளார வரும்போதே உங்களுடைய ரிஸ்க் எவ்வளோ அதை புரிஞ்சுக்கோங்க. முதல்ல வந்து நீங்கள் ₹5 லட்சம் கேபிட்டல் வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ லாஸ் பண்ண விரும்புறீங்க? ₹5000 தான் லாஸ் பண்ண விரும்புகிறோம் அப்படின்னா அந்த ₹5000 போர்ட்ஃபோலியோ ஸ்டாப் லாஸில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். புரியுதுங்களா? கீழே வந்து பார்த்தீங்கன்னா குவான்மேன்லேயே கீழே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஸ்டாப் லாஸ் லிமிட்னு ஒரு காலம் இருக்குது. அந்த ஸ்டாப் லாஸ் லிமிட்டில் உங்களோட ரிஸ்க் எவ்வளோ பர் டேவுக்கு அப்படின்னா ஒரு ₹5000 அப்படின்னா ₹5000 ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஆல்கோவை போய் பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது. ஏன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ₹5000 லாஸ் ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா ஹோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பொசிஷன் எல்லாமே எக்ஸிட் ஆகிடும். ஸோ உங்களுடைய 5000 ரீச் ஆகாத பட்சத்தில் ப்ராஃபிட்டில் போகுது அப்படின்னா அது 5000 வந்தா என்ன, 10,000 வந்தா என்ன, ₹1000 வந்தானா, 20,000 வந்தா என்ன, நீங்கள் அதை பார்த்து எமோஷன் ஆக போகிறீங்க. நீங்கள் ஆல்கோ ஸ்டார்ட் பண்ணுறப்போ எவ்ரிடே வந்து பார்த்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர் வந்து ஒரு என்ன இன்னைக்கு 30,000 ரன் 35,000 ரன் அடிச்சிருந்தாலுமே கூட ஒரு புது மேட்ச்சில் வந்து இறங்குறாரு அப்படின்னா ஜீரோலேருந்து தான் அவர் ஆரம்பிப்பார். நேற்று ட்ரிபிள் செஞ்சுரி அடிச்சிட்டாருன்றதுக்காக நீ 301 ஸ்டார்ட் ஆகுமா அவரோட ஸ்கோர் வந்து அப்படி கிடையாது. நேற்று நம்ம ப்ராஃபிட் பண்ணோமா லாஸ் பண்ணோமா, நேற்று ஒரு டே முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு குவான்மேனை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்களோட வியூ எப்படி இருக்கணும் அப்படின்னா இன்னைக்கு எனக்கு லாஸ் ஆச்சுன்னா ₹5000 மேலே பெருசாக லாஸ் ஆக போகிறது கிடையாது. ப்ராஃபிட் கொடுத்தா எவ்வளோனா கொடுத்துட்டு போட்டோமே அப்படின்ட்டு லாகின் பண்ணிவிட்டு 3:15 மணிக்கு தான் நம்மளுடைய பொசிஷன் க்ளோஸ் ஆகுது அப்படின்னா அது வரைக்கும் நீங்கள் சிஸ்டத்தை பார்க்காதீங்க, என்னென்ன நடந்துட்டு போட்டோம். நீங்கள் திரும்ப திரும்ப போயிட்டு நீங்கள் அந்த P&L பார்க்குறப்ப தான் உங்களுடைய மைண்டு என்ன தோணுது அப்படின்னா காலையில் 15,000 ப்ராஃபிட் போச்சு, ஐயோ இப்போ 8,000 வந்துருச்சு, காலையிலே நான் 15,000 ப்ராஃபிட்லாம் கட் பண்ணியிருக்கலாமே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 8,000 வந்துருச்சு, இப்போ 2,000 வந்துருச்சு அப்படின்னு யோசிப்பீங்க. அதே ஒரு 5,000 ப்ராஃபிட் போகும்போது என்ன நினைப்பீங்கன்னா நேற்று அது மாதிரி தான் என்ன ஆச்சுன்னா பெரிய ப்ராஃபிட் போகிறப்ப நம்ம மிஸ் பண்ணிட்டோம், கடைசியாக இப்போ நெகட்டிவ்ல முடிஞ்சிருச்சு, நீங்கள் ப்ராஃபிட்டை கட் பண்ணிடலான்னு நீங்கள் 5,000 ப்ராஃபிட்டில் கட் பண்ணுவீங்க, நீங்கள் எண்ட் ஆஃப் தி 20,000 ப்ராஃபிட்டில் போய் நிற்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ராஃபிட்டை பண்ணீங்க, இந்த மாதிரி ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் எப்படி ப்ராஃபிட் பண்ண முடியும்? ஸோ திரும்பவும் நான் சொல்லிட்டு இருக்கேன், நம்மளுடைய ஆல்கோ ஸ்ட்ராட்டஜி வாங்கின நண்பர்களுக்கு நீங்கள் ஒரு சிஸ்டத்தை பிலீவ் பண்ணுறீங்க அப்படின்னா சார் இன்றைக்கி லாகின் பண்ணலாமா சார், இன்றைக்கி லாகின் பண்ணக்கூடாதா சார், இந்த கேள்விலாம் யாருமே கேட்காதீங்க. ஒரு ட்ரேட் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ரிஸ்க் என்னன்றதை டிஃபைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா எவ்ரி டே லாகின் பண்ணுறது மட்டும் தான் உங்களுடைய வேலை, ப்ராஃபிட்டோ லாஸோ. ஸோ உங்களுடைய குவான்மேனோட ஆல்கோ கொடுக்க போகுது. இன்பிடிவியில் ஓடி போய் நான் எப்படி கட் பண்ணுறது, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் என்கிட்ட ஆன்சரே கிடையாது. இந்த மாதிரி கேள்வி கேட்குறவங்களும் இனிமேல் நான் பதில் சொல்ல போகிறதும் கிடையாது. ஓகேங்களா? ஒரு சிஸ்டத்தை பிலீவ் பண்ணால் என்ன ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படிங்கிறத நான் காட்டுற வீடியோவில் பாருங்கள். ஸோ நம்மளுடைய மே மாதத்துல இருந்து நீங்கள் ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா எவ்வளோ ப்ராஃபிட் கொடுத்துருக்கு, எவ்வளோ லாஸ் கொடுத்துருக்குன்ற விஷயத்தை பாருங்கள். இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னா நீங்கள் டிசிப்ளினாக இருந்தால் மட்டும்தான் முடியும்.
அது மட்டும் இல்லாமல் பங்குச்சந்தையை பற்றின ஒரு பேசிக்கான கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுக்கு யாரும் தயாராக கிடையாது. ஒரு நண்பர் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாரு, சார் நம்ம எட்ஜ் கண்டிப்பாக எடுத்தே ஆகணுமா நம்மளுடைய ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜியில்? ஏன்னா எவ்ரிடே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்ஜில் தான் சார் எனக்கு வந்து லாஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அந்த எட்ஜை வந்து எடுக்கணுமா சார்? நான் வந்து ஒரு லாட்டு தான் சார் ரன் பண்ண போகிறேன், எட்ஜ் இல்லாமல் நான் ரன் பண்ணிக்கிறேனே சார்னு கேள்வி கேட்குறாரு. அவருக்கு நான் என்ன பதில் சொல்லணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எட்ஜ் எடுக்கிறதோட மெயின் பர்பஸே என்ன அப்படின்னா, குறிப்பாக முதல்ல ஞாபகம் வச்சுக்க நண்பர்களே, ஆப்ஷன் செல்லிங் யார் பண்ணாலுமே ஒரு செல்லிங்க்கு ஒரு பையிங் அப்படிங்கிறது கம்பல்சரி இருக்கணும். அது ஏன் அப்படின்னா அதுதான் வந்து ரூல். ஓகேங்களா? ஸோ ஒரு செல்லிங்க்கு ஒரு பையிங் வச்சுக்கிட்டிங்கன்னா தான் ஓரளவுக்கு உங்களுடைய ரிஸ்க்கை வந்து நீங்கள் டிஃபைன் பண்ணுறீங்க அப்படிங்கிற அர்த்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா. அப்போ அந்த எட்ஜோட பர்பஸ் என்ன மெயினாக அப்படின்னா, இன்ட்ராடேவை பொறுத்த வரைக்கும் மார்ஜின் பெனிஃபிட் நம்பர் 1. நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அன்எக்ஸ்பெக்டட் மூவ் வந்து மார்க்கெட்டில் போகும் பொழுது, இல்லை ஏதாவது டெக்னிக்கல் கிளட்ஜ் நடக்கும் பொழுது அந்த எட்ஜாக இருக்கிற பை தான் உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியோட நான் எக்ஸ்பைரி டேவில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ எட்ஜி யாரெல்லாம் எடுக்காமல் இருந்தாங்களோ அவங்களாம் பெரிய லாஸை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் 5 லாட் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட குவான்மேன் ஆல்கோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி நான் எக்ஸ்பைரியில். அதுக்கு அடுத்து எட்ஜு மட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கே ஓடிஎம்மில் எடுக்கிற ஒரு எட்ஜு வந்து பார்த்தீங்க அப்படின்னா புட் ஆப்ஷனு 77,000 ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஒன்லி எட்ஜு மட்டுமே. ஸோ அந்த எட்ஜி நான் எடுத்தில்லை அப்படின்னாக்கா அந்த 75,000 எனக்கு நெட்டு லாஸாக வந்திருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம ஒரு காலையும் செல் பண்ணுறோம், ஒரு புட்டையும் செல் பண்ணுறோம். புட்டோட ப்ரைஸ் வந்து நமக்கு ஸ்பைக் ஆகிடுது, காலோட ப்ரைஸ் வந்து அப்படி ஜீரோ ஆகிடுமானா ஜீரோ ஆகாது. ஏன்னா பேங்க் நிஃப்டி வந்து மந்த்லி எக்ஸ்பைரியில் இருக்குது. அப்போ ஒரு லெவலுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சேச்சுரேட் ஆகிட்டு ப்ரீமியம் கரையவே கரையாது கால் சைடில். புட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் சூட் ஆகி நமக்கு மேலே போய்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எட்ஜாக எடுத்து வச்சுக்கிற ஒரு ஸ்ட்ரைக் மட்டும்தான் வந்து. அதனால் நண்பர்களே, எட்ஜ் இல்லாமல் ட்ரேட் பண்ணணும். அது கொடுக்குற வந்து சார்ஜஸை வந்து நான் கால்குலேட் பண்ணுவேன். புரோக்கரேஜ் கொடுக்குற ₹20 நான் உட்காந்து கால்குலேட் பண்ணிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னா உங்களால் பங்குச்சந்தையில் பணம் சம்பாதிக்கவே முடியாது. செலவுகள் பண்ணி தான் ஆகணும். நம்ம இங்கேருந்து ஒரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னா பஸ்ஸில் பஸ் ஃபேர் கொடுத்து தான் ஆகணும். பஸ்ஸுக்காரன் நம்மளை ஃப்ரீயாக கூப்பிட்டு போயிடுவானா அப்படின்னா அப்புறம் எப்படி எத்தனை நாளைக்கு ஒன்று அவன் ஃப்ரீயாக கூட்டிகிட்டு போவான்? ஒரு புரோக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து உங்கள்கிட்ட புரோக்கரேஜ் கலெக்ட் பண்ணுறாங்களோ அவங்களுடைய ட்ரேடிங் டெர்மினல் ஆகட்டும், அவங்களோட சர்வீஸ் ஆகட்டும் குவாலிட்டியாக இருக்கும். அதே போல் ஜீரோ புரோக்கரேஜ் யூஸ் பண்ணுற எல்லா புரோக்கருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செல்லிங்க்கு உங்களுடைய மார்ஜினை வந்து அதிகமாக தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே போல் வந்து நீங்கள் வந்து அதில் ஸ்டாக்கே வச்சுருந்தீங்கனாலும் பிளட்ஜ் பண்ண போகும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா 12%, 15% வந்து ஏர் கட் வருது. அதுவே வந்து நீங்கள் பெய்டு புரோக்கர் இப்போ நான் ₹20 ஒரு ட்ரேடுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த புரோக்கரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஸோ நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வச்சுக்கிட்டு நீங்கள் பிளட்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஜஸ்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பேங்க் ஒரு கோல்டு பீஸை வந்து நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா 4%, 5% தான் ஏர் கட்டு. ஆனால் அதுவே இப்போ ஜீரோ புரோக்கரில் போய் பார்த்தீங்கன்னா 12%, 13% ஏர் கட்டு. அதுவும் இல்லாமல் நம்மளோட பேங்க் நிஃப்டி நான் எக்ஸ்பைரி டேவை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெய்டு புரோக்கரில் போய் செல் பண்ண போனீங்க அப்படின்னா 3 லட்சம் 3.5 லட்சம் தான் எடுக்குது. அதே நீங்கள் ஜீரோ புரோக்கரேஜில் போய் செல் பண்ண போனீங்கன்னா 4.5 லட்சம் 5 லட்சம் எடுக்குது. அப்போ என்ன நடக்குது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த புரோக்கரேஜ் ₹20 கால்குலேட் பண்ணுறீங்க. இதை தவிர்த்து அவங்க கொடுக்குற சர்வீஸ் யாருமே கால்குலேட் பண்ணுறது கிடையாது. அதனால தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம், 5 பைசா யூஸ் பண்ணுங்கள். 5 பைசாவில் எல்லா பெனிஃபிட்டுமே ஒரே அக்கௌண்ட்லேயே இருக்குது. நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டு வேணுனாலும் வாங்கிக்கலாம், ஸோ ஸ்டாக்கு வேணுனாலும் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதே போல் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பிளட்ஜ் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ எதுக்குமே நீங்கள் அலைய வேண்டிய வேலை கிடையாது. எல்லாமே ஒன்லி ஃபார் புரோக்கரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் ஆர்டருக்கு ₹20 தான். ஸோ வேணும்னு நினைக்கிற நண்பர்கள் லிங்க்கில் இருக்க 5 பைசாவோட அக்கௌண்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் ஆல்கோவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏன் குவான்மேன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் கோடிங்கு. உங்களுக்கு பெரிய அளவில் நீங்கள் கற்றுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சிஸ்டம் ட்ரேடிங்காக இருக்கிறப்போ உங்களுடைய எமோஷனை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்போ ஆப்ஷன் பையர் வந்து ப்ராஃபிட்டே பண்ண முடியாதா சார் அப்படின்னா, ஆப்ஷன் பையர் ப்ராஃபிட் பண்ணணும்னா மோர் நாலேஜ் இருக்கணும், டிசிப்ளின் ரொம்ப இருக்கணும். ஸோ லாட் சைஸை 500 குவான்டிட்டி 1000 குவான்டிட்டி மல்டிபிள் கால்குலேஷன்லாம் போட்டிங்கன்னா ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் கைப்பற்றிடும். உங்களுடைய கேபிட்டலில் நீங்கள் எவ்வளோ ரிஸ்க் எடுக்க விரும்புகிறீங்களோ அதுக்கான லாட் சைஸ் தான் போடணும். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேடே பண்ணக்கூடாது. இதை விட்டுட்டு நீங்கள் மல்டிபிள் கால்குலேஷன் பண்ணுறது அவங்களாலாம் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியாது. அதே போல் இந்த பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் பெரிய அளவில் சாதிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யாரெல்லாம் ஓவர் நைட் பொசிஷன் எடுத்துக்கிட்டு போலையோ அவங்க தான் சாதிச்சிருக்காங்க. அதே போல் யாரெல்லாம் அந்த ₹5 ப்ரீமியம் ₹10 ப்ரீமியம்லாம் பை பண்ணாமல் ப்ராப்பரான செட்டப்பில் ட்ரேட் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து பெரிய லெவலில் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் ஆப்ஷன் பையிங் பண்ணாமல் ஆப்ஷன் செல்லிங் மட்டும் பண்ணுறாங்களோ அவங்க தான் பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தையில் சாதிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் நான் எதையுமே கற்றுக்காமல் எனக்கு யாராவது என்னோட மண்டையை திறந்துட்டு உள்ளே கொட்டிடுவாங்களா அப்படின்னு நினைக்கிறவங்க யாருமே வந்து பெரிய அளவில் ப்ராஃபிட் பண்ணலை. இதுக்காக தன்னுடைய நேரம் என்ன உடல் உழைப்பு பணம் இதெல்லாம் யாரெல்லாம் செலவு பண்ணியிருக்காங்களோ அவங்க ஒரு ஆளால் மட்டும்தான் பங்குச்சந்தையை புரிஞ்சுக்கிட்டு பெரிய அளவில் பணம் சம்பாதிக்க முடியும். ஸோ எதையுமே தெரியாமல் ஆப்ஷன் ட்ரேடிங்குள்ளார தயவு செஞ்சு வரவே வராதிங்க.
குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரொம்ப வயசு அதிகமானவங்க, இந்த ரிட்டையர் ஆனவங்களாம் தயவு செஞ்சு வராதீங்க ஆப்ஷன் ட்ரேடிங் பக்கம். ஏன் அப்படின்னா இனிமேல் வந்து நீங்கள் பங்குச்சந்தையை கற்றுக்கிட்டு உங்களால் பெரிய அளவில் பணம் சம்பாதிக்கவே முடியாது. பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் ஒரு 1 ஹவர்லேயோ 2 ஹவர்லேயோ ஒரு 1 வீக்லேயோ உனக்கு கிளாஸ் எடுத்தாலும் உனக்கு வந்து பெரிய அளவில் புரிய வைக்க முடியாது. இந்த மார்க்கெட்டை நீ புரிஞ்சிக்க முடியாது. பங்குச்சந்தையில் நீங்கள் அடி எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் 2லேருந்து 3 வருடங்கள் பங்குச்சந்தையில் ஃபுல் ஃப்ளெட்ஜாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்ரிடே நீங்கள் வந்து அதை ஆராய்ச்சி பண்ணணும். எவ்ரிடே அதை வந்து உற்று நோக்கி பார்க்கணும். பங்குச்சந்தையில் என்ன நடக்குதுன்ற விஷயத்த பார்க்கணும். எவ்ரிடே ஒவ்வொரு விஷயத்தை நீங்கள் படிக்கணும், கற்றுக்கணும். அப்போ மட்டும்தான் நீங்கள் பங்குச்சந்தையில் பெரிய அளவில் பணம் சம்பாதிக்க முடியும். இவ்வளோ இன்ட்ரெஸ்டோடவே இருந்தாலுமே ஒவ்வொரு மனிதனும் தனிப்பட்ட மனிதன் வந்து குறைஞ்சபட்சம் 5லேருந்து 10 லட்ச ரூபா வந்து பங்குச்சந்தையில் இழந்திருப்பாங்க. அவங்க ஓரளவுக்கு நாலேஜ் கொண்டு வரும்பொழுது. இந்த பங்குச்சந்தையோட பேசிக்கான ஒரு விஷயம் என்னன்னா, வரும்போது நிறைய பணத்தோட பங்குச்சந்தைக்குள்ளே வருவாங்க. ஆனால் நாலேஜ் சுத்தமாக ஜீரோ. அப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டால், மோர் மணி ஜீரோ நாலேஜோட பங்குச்சந்தைக்குள்ளே வருவாங்க. பங்குச்சந்தையில் வந்து மொத்த பணத்தையும் இழந்துட்டு என்ன மோர் நாலேஜ் ஜீரோ மணியோட வெளியில் போவாங்க. இதுதான் இந்த பங்குச்சந்தையோட இயல்பு. நீங்கள் பங்குச்சந்தையை கற்றுக்க வரும்போது ட்ரேட் பண்ணணும் எண்ணத்தோட வராதீங்க. நீங்கள் மார்னிங் 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே பொசிஷன் எடுத்து வச்சுட்டு உட்காந்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயமே உங்களுக்கு தெரியாது. மார்க்கெட்டை முதல்ல அப்சர்வ் பண்ணுங்கள், வாட்ச் பண்ணுங்கள், டேட்டா எடுங்க, நோட் பண்ணி வைங்க. இதெல்லாம் பண்ணிவிட்டு ட்ரேடு என்றைக்கு வேணாலும் பண்ணிக்கலாம், ப்ராஃபிட் என்றைக்கு வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ அதை விட்டுட்டு நீங்கள் கண்மூடித்தனமாக எல்லா நாளும் நான் ட்ரேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சில நண்பர்கள் நீங்கள் முதல்ல மார்க்கெட் இருக்கானே தெரியல. அப்படி இருக்கிற நண்பர்களாக பங்குச்சந்தையில் வந்து எப்படி வந்து பணம் சம்பாதிக்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு கூகுளில் சர்ச் பண்ண தெரியல. நீங்கள் மார்க்கெட் இருக்கா இல்லையான்னு தெரியல. என்ன நீங்கள் நியூஸ் போயிட்டு இருக்குன்னு தெரியல. என்ன குளோபல் மார்க்கெட்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. நீங்கள் என்ன வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது நியூஸ்ன்னு தெரியல. எதையுமே தெரியாமல் பங்குச்சந்தையில் வந்து பணம் சம்பாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா எப்படி சம்பாதிப்பீங்க? இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 90% மக்கள் இழந்திருக்காங்க பணம் அப்படின்னா எல்லாருமே இந்த கேட்டகரியாக பீப்புள் மட்டும்தானே தவிர இது எல்லாமே யாருக்கெல்லாம் தெரிஞ்சிருக்காங்களோ அவங்கெல்லாம் சூப்பர் டூப்பர் ப்ராஃபிட்டை பண்ணிட்டு இருக்காங்க. வேற லெவல் லைஃப் ஸ்டைலில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் சொல்லிட்டு இருக்கேன், பங்குச்சந்தை இதெல்லாம் எதையுமே நான் கற்றுக்க முடியாது, தெரிஞ்சுக்க மாட்டேன், தெரிஞ்சுக்க எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள் தயவு செஞ்சு ஆப்ஷன் ட்ரேடிங் பக்கம் வராதிங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு வர பணத்தை பங்குச்சந்தை கொண்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இழந்துட்டு தான் போவீங்க. இதெல்லாம் நான் கற்றுக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா மட்டும் பங்குச்சந்தைக்குள்ளார வாங்க. குறிப்பாக ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுங்கள். ஆப்ஷன் பையிங் பண்ணாதீங்க, ஆப்ஷன் செல்லிங் மட்டும் பண்ணுங்கள். இதெல்லாமே பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக்கான விஷயத்தை நீங்கள் கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யாரையாவது ஒரு மென்டாரை ஃபஸ்ட்டில் செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அந்த மென்டார்கிட்ட செலக்ட் பண்ணுங்கள். அவங்கக்கிட்ட வந்து கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு அவங்க என்ன விஷயத்த சொல்லி கொடுக்குறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் யூடியூப்பில் கொட்டி கிடக்கு. அந்த கொட்டி கிடக்கிற விஷயத்தில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுங்க. ஓகேங்களா? எல்லா விஷயத்தையும் மண்டையில் போட்டு குழப்பிக்காதீங்க. அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல ஜம்ப் ஆகாதீங்க. நிறைய நண்பர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆல்கோ ட்ரேடிங்லேயே வந்தால் கூட சில நாள் நிஃப்டியில் பண்ணுறாங்க, சில நாள் பேங்க் நிஃப்டியில் பண்ணுறாங்க. ஸோ செல்லிங்கே ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஓடி போயிட்டு என்ன பண்ணுறாங்க, ஆப்ஷன் பையிங் பண்ணுறாங்க. அதை விட்டுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டாக்கில் போயிட்டு என்ன பண்ணுறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயில் இருக்கிற ஸ்டாக்கை வாங்கிட்டு உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ எங்கே கூட்டி கழிச்சு பார்த்தாலுமே எல்லா இடத்துலையும் நீங்கள் அடி வாங்குறது நிச்சயம். சரிங்களா? ஸோ ஏதாவது ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணி போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மார்க்கெட்டு புரிய ஆரம்பிச்சிடும். நீங்கள் இனிவே இனிஷியல் காலத்தில் வந்து நீங்கள் நிறைய லாஸ் பண்ணாலுமே அடுத்து ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராஃபிட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, மார்க்கெட்டை புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிருவீங்க நண்பர்களே. ஸோ இதை தான் உங்களுக்கு கன்வே பண்ணணும்னு நினச்ச விஷயம். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராட்டஜியோ நாலேஜோ எல்லாமே 25% தான் மெயின் விஷயம். டிசிப்ளின், சைக்காலஜி, மணியை ஹேண்டில் பண்ணுற விதம், உங்களோட சைக்காலஜி, உங்களோட எமோஷனை கண்ட்ரோல் பண்ணுற விஷயம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் பங்குச்சந்தையில். இதை விட்டு நான் இந்த ஸ்ட்ராட்டஜி சொல்லித்தரேன், அந்த ஸ்ட்ராட்டஜி சொல்லித்தரேன்றதுலாம் வந்துங்க ஒன்றுமே கிடையாது. இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதே நம்ம யூடியூப்லேயே ஒரு வீடியோ போடுறோன்னா கூட நம்ம ஒரு நல்ல கண்டென்ட்டை கொடுத்தோம்னா வியூ போகாது. ஆனால் வந்து இதே நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா அது வியூ போக ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல புரிஞ்சுங்க, ஸ்ட்ராட்டஜின்னு ஓடுறதுக்கு பதிலாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எமோஷனை கண்ட்ரோல் பண்ணுங்கள், நீங்கள் மணி மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள், பொசிஷன் சைஸை ஃபாலோ பண்ணுங்கள், சைக்காலஜியை ஹேண்டில் பண்ணுங்கள். ப்ராஃபிட் பண்ணுறது வந்து எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நம்ம ஒரு இடத்துல வேலை பார்க்க போகிறோம் அப்படின்னா 8 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணி ரூ. 1000 1500 சம்பளம் வாங்கிறதுக்கு தயாராக இருக்கும். ஆனால் பங்குச்சந்தைக்கு வந்தால் மட்டும் ஒரு நாளைக்கு 10,000 15,000 சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோம். சம்பாதிக்க முடியும். அதுக்காக நீங்கள் என்ன எஃபோர்ட் போடுறீங்க, என்ன நாலேஜ் கற்றுக்குறீங்க, என்ன நாலேஜ் கெயின் பண்ணுறீங்க, என்னத்தை தெரிஞ்சுக்கிட்டு அங்கே வந்து 10,000 15,000 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் ஏற்கனவே இழந்த பணத்தை எல்லாமே ஒரு நாள்லையோ 2 நாள்லையோ 10 நாள்லையோ ட்ரேட் எடுத்துட்டு சம்பாதிச்சிட முடியாது. யார் ஒருத்தர் வந்து டிசிப்ளினாக ஒரு சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களால மட்டும்தான் பங்கு சந்தையில் பணம் சம்பாதிக்க முடியும். அதுக்கு ப்ரூஃபாக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பேங்க் நிஃப்டி நான் எக்ஸ்பைரி டே ஸ்ட்ராட்டஜி இந்த மே மாதத்தில் என்ன ப்ராஃபிட் கொடுத்துருக்கு, லாஸ் கொடுத்துருக்குன்றதை வாங்க வீடியோவில் பார்ப்போம். நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேங்க் நிஃப்டி நான் எக்ஸ்பைரி டே ஸ்ட்ராட்டஜி கோன் மேனில் போட்டிருக்கிறது தான். வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஜஸ்ட் ஃபார் பேக் டெஸ்ட் டேட்டா தான். ரியல் டேட்டாவை உங்கள் கையில் காட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் பேக் டெஸ்ட் டேட்டாவை காட்டிட்டு இருக்கேன். இது ரியலாக நான் ரன் பண்ணிட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட நான் எக்ஸ்பைரி டே ஸ்ட்ராட்டஜி 5 லாட் வச்சு ரன் பண்ணுற நண்பர்களுக்கான ப்ராஃபிட் தான் இது.
மே மாதம் 1ஆம் தேதியிலேருந்து மே மாதம் 9ஆம் தேதி வரைக்கும் இது என்ன ப்ராஃபிட்டை கொடுத்துருக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா என்ன 83.33% வின்னிங் ப்ராபபிலிட்டி. என்ன இதனுடைய ரெஸ்ட் பர் ட்ரேடு பார்த்தீங்கன்னா 2.64%. 5 ட்ரேடில் வந்து பார்த்தீங்கன்னா 4 நாள் வின்னிங் ட்ரேடு தான், ஒரே ஒரு நாள் தான் லூஸ் ட்ரேடு. அதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணியிருக்கு. போர்ட்ஃபோலியோ ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது எவ்வளோ வச்சிருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய பேங்க் நிஃப்டி நான் எக்ஸ்பைரி டே ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் ஒரு லாட்டுக்கு 8,000 rupees வந்து பார்த்தீங்கன்னா 7,500லேருந்து 8,000 rupees வந்திருக்கும் ஒரு லாட்டுக்கு நம்ம போர்ட்ஃபோலியோ ஸ்டாப் லாஸாக ஃபிக்ஸ் பண்ணுறோம். அதை வந்து நீங்கள் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஓவரால் கேபிட்டலில் 1 to 1.5% ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு லாட் வச்சு ரன் பண்ணுற நண்பர்கள் 7,500 8,000 ரூபாய் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாட்டுக்கு வந்து போர்ட்ஃபோலியோ ஸ்டாப் லாஸை ஃபிக்ஸ் பண்ணலாம். அப்படி வந்து நான் 5 லாட்டுக்கு வந்து பார்த்தோன்னாக்கா 40,000 என்னோட போர்ட்ஃபோலியோ ஸ்டாப் லாஸாக இருக்குது. அதில் வந்து பாருங்கள் மே மாதம் 1ஆம் தேதி மார்க்கெட் லீவு, மே மாதம் 2ஆம் தேதி 12,321 ரூபா ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. அதே மே மாதம் 5ஆம் தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏன்னா அதுக்கப்புறம் லீவு வந்துருச்சு தொடர்ந்து 3 நாள் வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் 5ஆம் தேதி 26,000, 6ஆம் தேதி 35,000 ரூபாய், 7ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா 16,000 ரூபாய், 8ஆம் தேதி நேற்று வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கடைசி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஸ்பைக் ஆனதுனால போர்ட்ஃபோலியோ ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு. நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு 22,860 ரூபாய். ஓவராலாக இந்த மே மாதத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 72,000 ரூபாய் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. இதனோட கேபிட்டல் எவ்வளோ 5 லாட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 23 லட்சம் ரூபாய் உங்களுக்கு கண்டிப்பாக கேபிட்டல் தேவைப்படும். 23 லட்சம் ரூபாய்க்கு 72,000 ரூபாய் அப்படிங்கிறது எத்தனை % ரிட்டர்ன்ஸ்னு பாருங்க. ஸோ இதுதான் நமக்கு தேவையான விஷயங்களே. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகி மந்த் ஸ்டார்ட் ஆகி இன்னைக்கு 10 நாள் தான் ஆயிருக்கு, இன்னும் ஒரு 20 நாள் இருக்கு. ஓவராலாக உங்களுக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜி வேணும் அப்படின்னா உங்களோட கேபிட்டலில் மந்த்லி 5 to 10% எனக்கு ரிட்டர்ன் கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள் நம்மளோட பேங்க் நிஃப்டியோட நான் எக்ஸ்பைரி டே ஸ்ட்ராட்டஜி வாங்கி பயனடையலாம் நண்பர்களே. இது ஏன் நடந்திருக்கு அப்படின்னா தொடர்ந்து எல்லா நாளும் நம்ம லாகின் பண்ணுறதுனால தான் இந்த ரிசல்ட் நமக்கு கிடைச்சிருக்கு. இதை நீங்கள் விட்டு விட்டு பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான ப்ராஃபிட் கிடைக்காது. ஓகேங்களா? இதை தான் உங்களுக்கு நான் கன்வே பண்ணணும்னு நினச்சேன். அதனால் நண்பர்களே, ஸோ எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே நீங்கள் ரெகுலராக ரன் பண்ணுங்கள். இன்றைக்கி ட்ரேட் பண்ணணுமா பண்ணக்கூடாதான்னு நினைக்காதீங்க. உங்களோட ரிஸ்க் என்னவோ அந்த ரிஸ்க் அளவுக்கு வந்து லாட் சைஸை போடுங்க. மல்டிபிள் கால்குலேஷன் போடாதீங்க. எல்லா நாளுமே லாட் சைஸை மாற்றி மாற்றி பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்ச ரூபா கேபிட்டல் வச்சுட்டு இருக்கிற நண்பர்கள் பேங்க் நிஃப்டி நான் எக்ஸ்பைரி டே ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு லாட்டும் நிஃப்டியில் வந்து 2 லாட்டும் ரன் பண்ணுங்க. ஸோ அது உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா அட்லீஸ்ட் குவான்மேனில் பேசிக் பிளான் எடுத்திருந்தா கூட 4 லைவ் ரன் பண்ண முடியும். ஸோ நம்மளுடைய பேங்க் நிஃப்டி நான் எக்ஸ்பைரி டே ஸ்ட்ராட்டஜி ஒரு லைவ் ரன் பண்ணாலுமே நிஃப்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 லைவ் ரன் பண்ணால் கூட இன்னொன்று வந்து பேப்பர் ட்ரேட் போடலாம். நீங்கள் எதையுமே ரிசர்ச் பண்ணாமல் அனலைஸ் பண்ணாமல் மார்க்கெட்டில் பணம் சம்பாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? ஸோ யாருக்கெல்லாம் வந்து நம்மளுடைய பேங்க் நிஃப்டி நான் எக்ஸ்பைரி டே ஸ்ட்ராட்டஜி ஆல்கோ ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எம்என்பி வில்லேஜ் ட்ரேடர் அப்படிங்கிற மொபைல் ஆப்பை ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அதில் இருக்கிற ஆல்கோ ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிக்கான கோர்சஸை நீங்கள் பை பண்ணி லேர்ன் பண்ணிக்கிட்டு பேப்பர் ட்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரியல் ட்ரேடை பண்ணலாம். எந்தவித அவசரமும் கிடையாது. வேணும்னு நினைக்கிற நண்பர்கள் மார்க்கெட்டை கற்றுக்கணும்னு நினைக்கிற நண்பர்கள் நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். என்னை ஒரு மென்டாராக செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிற நண்பர்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நண்பர்களே, உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலுமே நம்மளுடைய யூடியூப்போட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அது இல்லாமல் நம்மளுடைய டெலகிராம் சேனலில் உங்களுடைய கருத்துக்களை போடலாம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்லையுமே உங்களுடைய கருத்துக்களை போடலாம். அதுவும் இல்லாமல் நம்மளுடைய எம்என்பி வில்லேஜ் ட்ரேடர் அப்படிங்கிற மொபைல் ஆப்லையுமே உங்களுடைய கருத்துக்களை கொடுக்கலாம். உங்களுக்கான பதிலுக்கு வந்து உங்களுடைய கேள்விகளுக்கு நான் பதிலை கொடுத்துட்டு தான் நண்பர்களே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருக்கிற பட்சத்தில் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. ரொம்ப நன்றி நண்பர்களே. வாழ்க தமிழ், வளர்க என் தமிழ் மக்கள்.